படம் வந்து ஓரளவு பார்க்கலாம். யூத் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் மூவியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்கலாம். ஜிவிஎம் படத்துக்காண்டி நம்ம வந்தோம். ஜிவிஎம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காப்புல. இந்த ப்ளசண்ட்டான மியூசிக்கு, பேக்ரவுண்ட்லேருந்து ஃபோர் கிரவுண்டு கூட கிளியராக இருந்தால் தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோர் கிரவுண்ட்லாம் வைக்க மாட்டாப்புல ஃப்ரேமே. அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஜோஷுவா படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைட் சீனுக்கு உண்மையிலே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. படத்தில் ஒரு 10-15 ஃபைட் சீன் வரும். அந்த 10-15 ஃபைட் சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இவரோட படத்தில் வர ஃபைட் சீன் நம்ம பார்த்துருக்கோம். என்ன இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஃபைட் சீன் அது ஒரு பாசிட்டிவாக சொல்லணும். அதே மாதிரி மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வேறு லெவல் நல்லாயிருக்கும் படத்தில். இதை தவிர நெகட்டிவ் என்ன இருக்குது ஜோஷா? படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. நான் 2 மணி நேரம் படம் ஒரே வார்த்தையில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. வழக்கமான ஜிவிஎம் படம் மாதிரி இருக்குங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ் ஓரியன்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் அவங்க ஸ்டோரியில் வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸ்டோரின்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. இது வந்து பெரிய ஒரு ஸ்டோரியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியல. படத்தில் லவ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ கடமைக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. வழக்கமான ஜிவிஎம் படம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் இல்லை, தயவு செஞ்சு அது பண்ணலை. இந்த தப்பா அவர் பண்ணலை. பண்ணியிருந்தாருன்னு அவ்வளோதான். நிறைய படங்கள் இருக்குது. படம் உண்மையிலே ஜோஸ்வா நான் வீட்டுக்கு போகவா அந்த மாதிரி இருக்குது. படம் உண்மையிலே நல்லா இல்லையா? ஏன்னா வழக்கமான ஜிவிஎம் படம் மாதிரி இல்லைங்களா? இல்லை, அவர் இருக்கும் அப்படி தான் நினச்சி நான் வந்தேன். உண்மையிலே அவர் படம் சுத்தமாக அவர் படமே இல்லை. இது அவர் இதே கிடையாது. அவரோட இது என்னென்னு சொன்னோம்னா மேக்கிங்கு, பிஜிஎம், சாங் கூட அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. படத்தில் வருணோட ஆக்டிங் இல்லை, நடிப்பு நல்லா இருக்குது. நடிப்புலாம் நான் எதுவுமே குறை நடிப்பு நல்லா இருக்குது. அப்புறம் டிடி மேடம் வராங்க. அவங்களோட நடிப்பு கொஞ்சம் அவரோட கேரக்டரில் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. படத்தில் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டலாம். கதையில் கொஞ்சம் இன்னும் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கதையை சொல்கிறாங்கன்னா அதை சொல்கிற விதங்கள் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிற விதங்கள் இருக்குது. அவன் 2 மணி நேரத்தில் சொல்கிறனா இவன் வரான், அவன் சொல்கிறான், ஃபுல்லாக ஃபைட்டு தாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கும்பல் போடுறாங்க, திடீர்னு பார்த்தா அடுத்த வராங்க, எல்லாத்துலேயும் ஹீரோ காப்பாற்றிட்டே போகிறாரு. ஓகே, காப்பாற்ற கூட ஒரு லாஜிக் தான். அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும்ல. நம்ம தானே பார்க்குறோம். 160 ரூபா கொடுத்து பார்க்குறோம். அது கொஞ்சமாவது ஒர்த்தாக இருக்கணும் இல்லைங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் மூவியுமே நெகட்டிவ் தான். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க செமினார் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஆன்ட்டியை குறுக்குறுன்னு பார்ப்பார். இவர் ஏன் ஆன்ட்டியை குறுக்குறுன்னு பார்க்குறோன்னு பார்த்தா அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு காட்டுவாங்க. அங்கேயே நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்த 4வது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி பெட் வரைக்கும் போயிடுவாங்க. என்னடா இது கௌதம் மேனன் படம்னா இப்படியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி, நம்ம அப்போ நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிப்போம். வெயிட் பண்ணு கொஞ்சம் இது வந்து ஆக்ஷன் மூவி, இது லவ்வுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் தரல இவர், அது மாதிரி ஆக்ஷன் தான் வரும் அப்படின்னு நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிப்போம். சரி, ஓகே. அடுத்த 10வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எனக்கு உங்கள் லவ்வே தேவையில்லைன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, இனிமேல் தான் கதைக்குள்ளே போவோம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு கதையை ஒன்று காட்டுறாங்க. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு மெக்சிகனில் இருக்க ட்ரக் லீடர் ஒருத்தன் பவுண்டரி செட் பண்ணியிருக்கான். சரி, ஓகே, உருட்டு நம்மளாம் உட்காந்துருப்போம். கொலை பண்ணுறான் அவன் மாதிரி. இனிமேல் வந்து ஊர்பட்ட ஆளுங்க வருவாங்க கொலை பண்ணுறதுக்கு வந்துனே இருப்பாங்கன்னு இவர் சொல்லுவார், என்னை தவிர யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது, நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போவார். முதல்ல ஒரு ஃபைட் சீன் வரும், 2வது ஃபைட் சீன், எல்லா ஃபைட் சீன் நல்லா இருந்தாலும் அந்த எதுக்காக சண்டை போடுறாங்கன்ற ஒரு லாஜிக்கே இருக்காது. இவர் கூட ஒரு 4 அடியாளுங்க வச்சுருப்பாங்க. அந்த 4 அடியாளில் எவனுமே வரமாட்டாங்க. அடிச்சிருக்கேன், இவர் மட்டும்தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க. சரி, பரவாயில்ல. வந்து பேக்ரவுண்ட் சில படத்தில் வந்து ஓரளவுக்கு ஓகே, அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில படங்களில் பண்ண நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது. என்னடா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. அதனால் இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா கொடுக்கல அவர். அதனால் தப்பிச்சோம். படத்தில் ஆக்ஷன் பிளாக்ல நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபைட் சீன்ஸுமே நல்லா இருக்குது. ஆனால் அங்கங்கே ஃபைட் சீன்ஸ் வரும்போது நம்மளுக்கு எரிச்சல் ஆகிடுது. என்னடா இது ஒரே ஃபைட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு. வருணோட ஃபஸ்ட்டு படம் இது. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக ஆக்டிங் வைஸாக சொல்லியிருக்கும் பப்பி நடிச்சிருக்காரு. அந்த படமே வந்து நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆக்ஷனுக்காக நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தவிர அந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒரு பாவனைகள், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மாதிரி ஓரியன்டாக எதுவுமே இல்லை. ஒரே த்ரூ அவுட்டாவது ஃபுல் ஆக்ஷன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. படம் பார்த்து டிடியோட இது வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு படங்களில் சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். இதில் அவங்க வந்த கேரக்டர்ஸும் பெருசாக சரியில்லாமல் த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வராங்க. ஆனாலுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து க்ளோஸ்அப்பில் காட்டும் போது நம்மளால் அவங்க ஃபேஸை பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு கொடுமையாக இருக்குது. அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஜிவிஎம் படம் போனாலே ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக கவர். இது வந்து சென்டர் படம் தான். இது வந்து நார்மல் பீப்புள்ஸ் எப்படி பார்த்தா பிடிக்குமா இல்லை கதை புரியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு சத்தியம் தேட்டரில் போயிட்டு ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு இது ஓகேவாக இருக்கும். ரேட்டிங்னா 10க்கு 5 கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மார்க்குக்கு வேணும்? 10க்கு தான் வேணுமா? 100க்கு வேணுமா?
ஆமாம் ஏதோ பாடியிருக்காங்க போல், சரியா தெரில. பாடல்லாம் இருக்குது. ஒரு பாட்டு ஃபைட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே ஒரு பாட்டு நல்லா வேகமாக கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போர்ஷன்ஸில் பாட்டில் வருது. அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எப்பயுமே கோதும் படம்னா ஒன்று ஹாரிஸ் போவார், இல்லைனா ஏஆர்எம் போவார். இது வேறு யாரோ இது பண்ணியிருக்காங்க, கார்த்திக்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார் போல். ஓரளவுக்கு ஓகே தான், பேக்ரவுண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பாடல் மட்டும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கேட்சிங்காக இல்லை. ஒரு 1-2 பாடல் நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். நல்லா இல்லை ப்ரோ படம். ஜிவிஎம் எடுத்த மாதிரி தெரில எனக்கு. நேற்று கூட ஈஏல போனேன், வாரணமாயிரம் போனேன், அதுக்கே திருப்பி போயிருக்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க? கதை இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஜிவிஎம் படம் நல்லா இருக்குன்னு நினச்சா போதுங்க, கதை இல்லை. ஆக்ஷன் சொல்லியிருந்தாங்க. இல்லை இல்லை இல்லை, எல்லாமே ட்ரை தான் பண்ணியிருக்காரு. வரும்னு எதுவுமே வரல அவருக்கு. எனக்கு தெரில ப்ரோ, கிளைமேக்ஸ் என்னென்னு தெரில ப்ரோ. ஓகே ப்ரோ. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. சாங் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் கிருஷ்ணா வராரு, அவரோட ஆக்டிங் கூட நல்லா இருந்ததுங்க படத்தில். ஏன்னா அவர் நம்மளோட நம்ம அந்த லோக்கல் பார்த்து அந்த மாதிரி மைண்ட் செட் ஆன மாதிரி அவரோட ஆக்டிங் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வராரு. அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் படம் பூஸ்ட் வர மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. படத்தோட ஒன்றுலாம் ஒரு ஹீரோயினி போடுறதுக்கு ஒரு கேங் அலையுது. அது எதுக்காக அந்த ஹீரோயினை சாவடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. லவ் போர்ஷன் இல்லையா, அப்படி தான் ஏமாற்றிட்டாங்க. லவ் போர்ஷன் இருக்கும், சரி லவ் போர்ஷனுக்காவது வந்து பார்க்கலாம், அட்லீஸ்ட் பாட்டாவது கேட்க நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்ட ஒன்றுமே, ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைம் கேட்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. படத்தில் யாரோட ரோல் நல்லா இருக்கும்? எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆக்டிங், அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அவர் ரேட்டிங்கு 10க்கா 1 கூட கொடுக்குதான்னு நினைக்கிறேன். சரி ஏதோ மனசு வலிக்க நம்ம தலைக்காகவாது ஒரு 2 கொடுக்கலாங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. படம் யூத் வந்து பார்க்கலாம். படத்தில் லேக் அப்படி சொன்னோம்னா வில்லன் வந்து பவராக இல்லை, பவர்ஃபுல்லாக இல்லை. அவன் வரப்போகிறானா அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து எகிர வைக்கிற மாதிரி சீன்ஸ் இல்லாதது தான் படத்தோடைய இது. பட் படம் வந்து ஒன் டைம் நல்லா பார்க்கலாம். நிறைய கேரக்டர்லாம் இருக்காங்களா? கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணா வர்றது, நம்ம பக்கத்து வீட்டு பையன் கத்தி எடுத்துகிட்டு வருவான்ல சண்டை போடுறதுக்கு, அது எப்படி இருக்குமோ அது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஒரு ஹீரோயிசம் பண்ண மாட்டாப்புல, ஒரு வில்லனாகவும் பண்ண மாட்டாப்புல, குண்டாஸ் மாதிரியும் பண்ண மாட்டாப்புல, ரொம்ப யதார்த்தமாக டார்கெட் அவனை அடிக்கணும், அந்த இதுதான் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல கத்தி எடுக்கணும், எந்த இடத்துல கன் எடுக்கணும், எந்த இடத்துல உட் எடுத்து சண்டை போடணும், கிளியராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். டிடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஜெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிடி போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணாவுடைய போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். மனுஷங்களுக்கு ஒரு சின்ன இது வந்து போயிட்டுருக்காப்புல, அது ஓகே, அவ்வளோதான். பார்ட் 2 லீடு கண்டிப்பாக இருக்குது படத்தில். பார்ட் 2 வருமாங்கிறது சந்தேகம். ஆனால் பார்ட் 2 லீட் கொடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. வில்லனை ரீச் பண்ணல, கடைசியாக ரீச் பண்ணல, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அதான் பார்ட் 2 போகும், வாய்ப்பு இருக்குது எடுக்கிறது. வழக்கமான ஜிவிஎம் படம் மாதிரி இருந்ததுங்களா இல்லை? வழக்கமான ஜிவிஎம் படம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காப்புல. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ஜோவிகா சாங் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு மியூசிக்கு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. படத்தை ஜிவிஎம்கானே வந்து பார்த்தோம், கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாப்புல. லவ்லாம் அருமையாக இருக்குது, ரொமான்டிக் த்ரில்லர் படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் டைட்டில் எடுக்க முடியாது. யாருன்னு கேட்குறீங்களா? அப்போ மைக் அவர்கிட்ட குத்துற, அவரை பேட்டி குத்துற. ஜிவிஎம் படம் ஜோஷ்வா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் எடுத்தது. அவங்களோட அக்கா பையன் வருண் நடிச்சார். தங்கச்சி பையனா பரவாயில்ல, என்னோடய நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க. பிக் பாஸ்லேயே நல்லா நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல விரும்புகிறேன். படத்தில் நடிக்கல, படம் எப்படி இருக்குது? படம் ஆமாம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆமாம், அதுவும் காசு இருந்தால் பார்க்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரே கத்தி துப்பாக்கி. அவர் கையில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கும், மற்ற எந்த ரவுடியும் கையிலும் துப்பாக்கி இருக்காது. இதுனா இன்டர்நேஷ்னல்லேருந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்காது. சில டைம் துப்பாக்கி வச்சினே துப்பாக்கி தான் சொல்லணும், துப்பாக்கிலாம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? தீபாவளிக்கு வெடிக்கிறது பேர் தான் துப்பாக்கி, ஒரிஜினலாக வெடிக்கிறது பேர் தான் துப்பாக்கி. ஸோ அதுதான் துப்பாக்கின்றாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. தூணு லாஸ்ட்டாக துப்புற மாதிரி. துப்பாக்கி இவர் கையில் மட்டும்தான் இருக்கும், இவர் மட்டும்தான் சுடுவார், மற்றவங்களாம் கத்தியில் வராங்க. ஆனால் ஆக்ஷன் சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டுருக்காரு, இப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இவர் மட்டும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒன்று இல்லாமையே இருந்திருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில், அது மட்டும்தான் பட்டிருக்காரு. ஆனால் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, சூதுகமுள்ள பாபி சிங் இந்த மூஞ்சில் ஏன் ஆக்டிங் வரமாட்டுது, இந்த மூஞ்சில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஆயக்கலைகள் 64 ஆக்ஷன் மட்டும்தான் வருது, மிச்சம் 63 கலைகள் அங்கே எங்கே போச்சுன்னா தெரியல, வரவே இல்லை.
ஆக்ஷன் மட்டும் பெஸ்ட்டாக 100% பண்ணியிருக்காரு. ஆனால் மன்சூர் அலி அண்ணன் கூட்டின்னு வந்து காரில் உட்கார வச்சு தப்பாருன்னு சுட்டுறாங்க. இந்த ஒரு நாள் இல்லை, அரை நாள் கால் சீட்டு மன்சூர் அலி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவை என்ன பண்ணுறாங்க, சென்னையில் ஏற்றி நம்ம டுமில் குப்பத்தில் ஏற்றி நீட்டாக நீலாங்கரை போகிறப்ப அங்கே கீழே இறக்கி விட்டு அங்கேயும் ஆச்சு ஓட விட்டுறாங்க. இது பெரிய நடிகர் கிருஷ்ணா கழுகு மாதிரி படத்தில் நடித்தவர் ஏன் இந்த மாதிரி படத்தில்லாம் நடித்து அசிங்கப்படுத்திக்கிறாரு அப்படின்றதும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த படம் பார்க்க வரவங்களுக்கு 2 விஷயத்துக்காக வரலாம். ஒன்று ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இந்த பவுன்சர்ஸ்லாம் ரொம்ப மனக்கட்டுருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மியூசிக் டைரக்டரு பாலா வந்து ஒரு மெலடியான ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. 2 மியூசிக்குக்கும் இந்த படம் ஆக்ஷன் மூவி, அதனால் ஆக்ஷன் சில இடத்துல லோக்கலான சண்டை போடுறப்போ நம்மளோட ஃபோக் மியூசிக் போடுறதும் இன்டர்நேஷ்னல் ஆர்கிட்ட போடுறப்போ இன்டர்நேஷ்னல் தரமாக ஒரு மியூசிக் போடுறதும் ஒரு புத்திசாலித்தனமாக பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. வழக்கமான ஜிவிஎம் படமாக இருந்ததெல்லாம் புதுசாக இருக்கும். இந்த படம் ஜிவிஎம்மோட கேவலமான படமாக நான் பார்க்குறேன். அடுத்த தடவை வேறு எதனா ஷூட்டிங் இருந்தால் தயவு செஞ்சு ஷூட்டிங் போயிடுங்க. நைட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குதுன்னா கதை எழுதி அதை குத்து அது வியாபாரம் பார்க்காதீங்கன்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் ஹாப் நீங்கள் எடுத்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாப் நீங்கள் எடுத்த மாதிரி இல்லை, உங்கள் அசிஸ்டண்ட்டை கொடுத்து எடுத்த மாதிரி இருந்தது. ஜிவிஎம் படம்னாலே ஹீரோவா இந்த பையனை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணலாம், ஆக்ஷன் ஹீரோவா அக்செப்ட் பண்ணலாம். பட் இவருக்கு ரொமான்ஸ் சீன் நிறைய இருந்தோம், அந்த டைம்லேயும் அவர் ஆக்ஷனில் இறங்கின மாதிரி இருந்தது எனக்கு.